அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் வர்றதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 300 நாள் இருக்கு. இந்த 300 நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் வச்சு பார்த்தா கூட சட்டுப்புட்டுன்னு மார்வலோட எல்லா மூவிஸ் அண்ட் சீரிஸையும் பார்த்து முடிச்சிடலாம். அப்புறம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா ஆபீஸ்ல என்ன அடிச்சு மோட விட்டுருவானுங்க. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் இந்த சீரிஸ் தொடங்கியிருக்கும். மார்வலோட எக்ஸ்மென் சீரிஸ் தொடங்குற 2000 தொட்டு 2026 பிராண்ட் நியூ டே வரைக்கும் 120 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட கணக்கு எடுத்து வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவா பக்காவா பார்த்து செதுக்கிடலாம். இந்த வீடியோக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் அடுத்த சீரிஸ் கிக் ஆஃப் பண்ணணுமா இல்லையன்றதையும் முடிவு பண்ண போறேன். சோ இதுதான் டூம்ஸ்டேக்கான ரீவாட்ச். மிஸ் பண்ணிய அப்புறம் வருத்தப்படுவிய. அந்த வகையில டூம்ஸ்டேக்கான ரீவாட்ச்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸ்மென் 2000. எக்ஸ்மென் யூனிவர்ஸ் கிக் ஆஃப் ஆகிறதுக்கு காரணமா இருக்கிற மொத படம். வரிசையா ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் தொடர்ச்சியா பிரேக் டவுன் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலோட சித்தப்பாவை ஜாயின் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சீரிஸை எல்லாருக்கும் முன்னாடியும் முதல்ல உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டூம்ஸ்டே டிக்கெட் கிவ் அவே பத்தி கடைசியா பேசுவோம். சோ எனிவேஸ் வால கொலகலன்னு பேசாம ரோட் டு டூம்ஸ்டேவோட எபிசோட் என்ன கட்டி தூக்க தயாரா. அண்ட் எக்ஸ்மென் 2000 மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோன்னு 20th செஞ்சுரி ஃபாக்ஸோட லோகோ போட்டோன்னு அதுல இருக்கிற எக்ஸ ஜூம் பண்ணியே டைரக்டா படத்துக்குள்ள போய் யார் இந்த மியூட்டன்ஸ் எங்க இருந்து வந்தானுங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த எக்ஸுக்குள்ள இருந்து ஜூம் பண்ணி எக்ஸ் மியூட்டன்ஸ் எக்ஸ் ஜீன் எல்லாம் எப்படி உருவாகுது அதெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஷுவலாவே அனிமேட்டடா. நேச்சுரலா ஜெனட்டிக்கலி மியூட்டேட் பண்ணப்படுறவங்க தான் இந்த மியூட்டன்ஸ் சொல்லி அந்த இன்ட்ரோ முடிக்கிறானுங்க. அப்படியே எங்க இருந்து கட் பண்ணி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்மென் மூவியான எக்ஸ்மென் 2000 மொத்த சீன் ஆரம்பிக்குது. 1940s தான் காட்டுறாங்க. அங்க நம்ம எரிக் அவனோட அம்மாவும் பிரிக்கப்படுறாங்க ஹாலோகாஸ்ட் மூலமா. ரியல் லைஃப்ல நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு இவனுடைய ஆரிஜினை சொல்றதுனால இந்த படத்துல எரிக் கேக்கி மேக்னெட்டோ சூஸ் பண்ற பாத் கரெக்ட் தான் அப்படிங்கறத நம்ம நம்ப வைக்கிறான். இந்த 2000ங்களுக்கு முன்னாடி வந்த படத்துல இருந்த மாதிரியான கிரிஞ்சியான சூப்பர் ஹீரோ படமா இல்லாம இது எடுத்த உடனே டார்க்கா ஆரம்பிச்சிருது. அண்ட் ரியல் லைஃப் சம்பவங்களோட ஒத்து போறதுமே இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் அமைது. அங்க இருந்து எரிக்கி அவங்க அம்மாவையும் பிரிக்கும் போது எங்க அம்மாவை என்ன விட்டு பிடிக்காதியோ அன்பென்றாலே அம்மா அது தாய் போல் ஆகிடுமான்னு மனுஷன் கத்துற அந்த இரும்பு கம்பி 4 துண்டா வளைஞ்சு போகுது. அவனை பிடிக்கிறதுக்கு 4 நாசி சோல்ஜர்ஸ் தேவைப்படுது. அவன் மயக்கமானதுக்கு அப்புறம் தான் அந்த 4 பேருமே விட்டு போறானுங்க. ஒரு பொடியான 4 பேர் பிடிச்சு வச்சிருக்கிறத பார்க்கவும் சப்பா ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது. அங்க இருந்து அப்படியே டைரக்டா தாவி போய் பார்த்தோம்னா பிரசன்ட்ல நம்ம ரோக தான் காட்டுறாங்க. ரோகோட லிவிங் ஏரியா. அங்க தான் பாய் ஃப்ரெண்டோட அஜாலக்கா குஜால்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ரோட்ல இருக்க போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவன் பாய் ஃப்ரெண்ட சொல்லி ஜஜால் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுல ஒரு போஸ்டர் கார்டை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ரெட்டை கோபுரமும் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கும். அது அப்படியே படத்தோட எண்டிங் சீனுக்கு ஃபோர்ஸ் ஷேடோ பண்றானுங்க. இங்க தானே படத்தோட எண்டே இருக்கு. அதை நாங்க படத்தோட ஆரம்பத்திலே வச்சிருக்கோம். ஏன்னா படத்தோட முடிவு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மேல ஒரு அருமையான ஃபைட் நடக்கும். அதான் இந்த இடத்துல லைட்டா டீஸ் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து பக்கத்துல தவணா கீழ கேபிட்டல் பில்டிங் இருக்கும். அண்ட் அதே பில்டிங்ல தான் அதுக்கு அடுத்த வர ஷாட்ல நம்ம ஜீன் கிரே மியூட்டன்ஸ் எதிர்க்கிறது ரொம்பவே தப்பான மேட்டர்ங்கன்ற மாதிரி வாதாட போவாங்க. அதை எடுத்து பார்க்கலாம். அண்ட் அதை ஒட்டி இருக்கிற இன்னொரு போஸ்ட் கார்டுலயுமே சிஎன் டவர் இருக்கும். அது கனடால இருக்கு. அவ பாய் ஃப்ரெண்டுக்கு முத்தம் கொடுக்குறன்ற பேர்ல அவங்கிட்ட இருக்கிற மொத்த எனர்ஜி உறிஞ்சு 3 மாசம் கோமா அனுப்பிட்டு அதான் அவ கனடாக்கு தான் தனியா நடந்து போக போறா அப்படிங்கறத சொல்லாம போர்ச்சாடா பண்றாங்க. ஆனா முத்தம் கொடுக்கணும்னு வந்திருக்கவன் ஆசையோட தானே வந்திருப்பா. பாவண்டா பொடியா நீ ரொம்ப பாவம். அண்ட் அங்க இருந்து அப்படியே கேபிட்டல் ஹவுஸுக்கு வந்தோம்னா சத்தியமா ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு பொருத்தம் கூட அதுல இருக்காது. அதனால அதை பாக்காதீங்க. அங்க நம்ம ஜீன் கிரேக்கா மியூட்டன்ஸ் எல்லாம் நல்லவங்க எங்க எப்படி பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா ஆனா பூனான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம செனட்டர் கெல்லி வெளியே வந்து எங்கிட்ட லிஸ்ட் ஆஃப் மியூட்டன்ஸோட வேற இருக்கு வாசிச்சேன்னா ஆடி போயிருவீங்க அரண்டு போயிருவீங்க 2 சாம்பிள் எடுத்து விடவா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பத்தி மென்ஷன் பண்ணுவாரு. அந்த பொண்ணால செவத்தை தாண்டி ஓட முடியும். சப்போஸ் அவ பேங்குக்குள்ள போய் நம்ம பணத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானா நம்மளால ஏதாவது சொல்ல முடியுமா இப்படின்னு குதர்க்கமான கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. படத்தோட கடைசியில அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துன்னு இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த மியூட்டன்ட் ஏகப்பட்ட படத்துல அப்பியர் இருப்பாங்க. கிட்டி பிரைட் லேட்டரா அந்த படத்துல நம்ம சார்ல்ஸ் எக்ஸேவியர் பிசிக்ஸ் டீச்சரா ஒரு அவதாரம் எடுத்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல ஒரு பிள்ளையாண்டாலும் இந்த சவுத்துக்குள்ள போற பிள்ளையாண்டா இருப்பா. லேட்டரா எக்ஸ்மெனோட அடுத்த பாகங்கள்ல இந்த பிள்ளையுமே ரீகாஸ்ட் பண்ணப்பட்டா. அண்ட் நம்ம செனட்டர் கெல்லி மியூட்டன்ஸ் எல்லாம் எவ்வளவு பயங்கரமானவங்கன்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மிஸ்டிக் அக்காவை அந்த இடத்துல யாருக்கும் தெரியாத மாதிரி பதுக்கி வச்சிருக்காங்க. செனட்டர் கெல்லி காதுல வந்து ஒரு பய ஓதுறான் பாத்தீங்களா இவன் தான் ஹென்ரி கேரிச்சான். அண்ட் இவனோட உருவத்தை நம்ம மிஸ்டிக் அக்கா எப்பவோ எடுத்துட்டாங்க. அண்ட் அதை இவரை ஹெலிகாப்டர்ல போகும்போது தான் கன்ஃபார்மே பண்ணுவாங்க. மேக்னெட் கிட்ட கைரிச்சு என்னடா பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்பி. அப்படின்னா இந்த படத்துல அந்த கேரக்டரே கிடையாது. வில்லன் புல் ப்ளே பண்ணது மிஸ்டிக் அக்கா தான். யார் பெத்த பிள்ளையோ நான் மத்த செத்து போயிட்டான். அந்த இடத்துல நம்ம சித்தப்பா சேவியர் மட்டும் இருக்க மாட்டாரு. பெரியப்பா எரிக்குமே அந்த இடத்துல தான் இருப்பாரு. இவனுங்களை இருக்க மேல விட்டா வேலைக்கு ஆகாது. நியூட்டன்ஸ் மொத்தமா விட்டு மண்டி போட்டு வாயிலே இறக்கிடுவானுங்க. அதனால மனித பதர்களே போட்டு புடுங்கறண்டான்னு எரிக்கு மாமா அவர் பாதையை சூஸ் பண்றதுக்காக பேசிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அவங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் சினாரியோவே பின்னாடி பூரா எக்ஸ் சிம்பிளா இருக்கும். அண்ட் நம்ம மொட்டமா சார்ல்ஸ் ஹியூமன்ஸுக்கு திறந்த வாய்ப்பு கொடுறான் நல்லவனே அப்படின்னு எரிக்கு மண்டைய கதவும் எரிக்கு இருட்டிலேயே நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் முகத்தை திருப்பி காட்டினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சத்துல அவரோட முகம் தெரியும். அதுவும் அவரா நினைச்சு காட்டினாரு. இல்லைன்னா மீதி எல்லா ஷாட்ஸ்லயுமே அவர் இருட்டுக்குள்ளேயே இருந்து அந்த பேட்மேன் அப்படின்னு சொல்லாம சொல்லி இருட்டிலே இருந்து நான் எல்லாத்தையும் சிறப்பா செய்வாண்டான்னு ரியல் லைஃப் கேரக்டர்ஸான மார்ட்டின் லூத்தர் கிங்கும் மால்கம் எக்ஸையும் சேர்த்து வச்சுதான் இந்த கேரக்டர் உருவாக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் ரால்ஃப் கிங் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அவங்களோட ரியல் லைஃப் போர்ட்ரேட்டே அப்படியே எடுத்து இங்க திணிச்சிருப்பாரு.
இருப்பாரு. அப்படி அங்கிருந்து கட் பண்ணி நம்ம ரோக கிட்ட வந்தானா செல்லா குட்டி எப்படி அவங்க ஊட்டாரம் இருந்து ஓடி வந்து ஒரு ட்ரக் டிரைவரை பிடிச்சி கனடாக்கு வந்து இறங்கிடுவாங்க. அந்த ட்ரக் டிரைவரா பிளே பண்ண பூசா எக்ஸ்மென் 97 சீரீஸ்ல வந்த 97 இப்ப வந்தது இல்ல 90ஸ்ல ஒரு சீரீஸ் வந்திருக்குமே அந்த எக்ஸ்மென் 90s சீரீஸ்ல பீஸ்டா பிளே பண்ணிருப்பாரு. அண்ட் அங்க பார்ல வந்து மட்டையாயி ஜாலியா குடிச்சிட்டு இருக்கும்போது எதுக்காக இந்த பார்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அல்பர்டான்ற இடத்துலதான் இந்த பார் அமைஞ்சிருக்கு கனடால. நம்ம உல்வெரினோட காமிக்ஸ்ல அவரோட வளர்ந்த இடம் எல்லாமே இந்த அல்பர்டா தான். அதனாலதான் லோகனோட ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் அப்பியரன்ஸை இந்த இடத்துல வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம அண்ணன் தட்டாலட்டியா எல்லாமே இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த பார்ல இருக்க ரிங்குக்குள்ள. The first rule of Fight Club is you don't talk about it. அண்ட் இந்த படத்துல இவர் ஃபைட் சீன் போடுற இந்த மாதிரியான சீக்வன்ஸ்ல எல்லாம் சட்டை இல்லாம சண்டை போட்டுருப்பாரு மனுஷன். பட் இந்த மூவில நிறைய சட்டை இல்லாத சீக்வன்ஸ்ல இவரோட பாடி வேற மாதிரி இருக்கிறதே உங்களால பார்க்க முடியும். அது எதனாலனா இந்த பைபிள் ஆடிஷன் பண்ணிட்டு போயிட்டு 9 மாசம் கழிச்சு தான் இந்த ரோலுக்கே அவன் அக்செப்ட் பண்ணாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 3 வாரம் முன்னாடி தான் ஒர்க் அவுட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் முட்டி மோதி போராடி அந்த ஊசி போடுற சீக்வன்ஸ்ல வந்து பாடிக்கு வந்திருக்கு. அப்படி சரி எப்படி அசடு கொடுத்து நடிச்சிடலாம் டேரக்டரை ஏமாத்திடலாம்னு பார்த்தா டேரக்டர் மண்டமாவே ஒன்னு வச்சு ஒழுங்கா போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீ சட்டை இல்லாத சீக்வன்ஸ்லாம் அப்புறமா எடுத்துக்கலான்னு சட்டை போட்ட சீக்வன்ஸ்லாம் நீ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் அந்த மனுஷன் செட்டுக்கு நடுவுல ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவர் சட்டை இல்லாத சீக்வன்ஸ் எல்லாம் ரெண்டாவது எடுத்திருப்பானுங்க. இது ஒரு ஃபன் ஃபேக்ட், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த ஷாட்ல இவருக்கு 6 பேக் மசூலோட இருக்கிற மாதிரி இருக்கும். அதே இன்னொரு ஷாட்ல மனுஷன் மீடியமா இருப்பாரு. லேட்டரா உல்வெரின் வந்த வண்டியில ரோகோ படுத்துக்குன்னு யாருக்கும் தெரியாம வரத லோகன் பிடிச்சு போடுவாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போய் ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும் போது லொடலோட வாயி லோகு பேசிக்கினே இருப்பா. அப்புறம் தான் அவன் கழுத்துல இருக்கிற அந்த டாலரை பார்த்தா அது இவனுக்கு அறநாடியம் செலுத்தும் போது கொடுத்தது இல்ல. அதான் படம் வில்லியம் ஸ்ட்ரைக்கர் மாமா இவன் உடம்புக்குள்ள அல்டமண்ட் தூக்கி செலுத்தும் போது இந்த டேக போட்டு விட்டுருப்பா. அப்படி ஆனா இந்த டேக்கு என்ன அர்த்தம் எதனால இவன் போட்டிருக்கான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஊசியை போட்டதோட மறந்துட்டு அது லேட்டரா சீரிஸ் போவோம் உங்களுக்கு தெரியும். ரோக சீட் பெல்ட் போடுங்க ஐயா இல்லைன்னா சதஞ்சு போயிருவீங்க அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வர வரைக்கும் வாய் முட்டு இருந்ததா இல்லைன்னா தூக்கி தூரஞ்சிடும் வண்டி விட்டு அப்படின்னு சொல்லவும் அடுத்த செகண்டே சேபர் டூத் மரத்த நடுவில் போட்டு சீட் பெல்ட் போடாதனால மான் கராத்தே வவ்வால் மாதிரி பறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அங்க ஒரு காமெடியான சண்டையை போட்டு உல்வெரினை கரைக்கு அடிச்சுக்கின்னு இருக்கும் போது இப்பதான் ஹீரோ சென்ட்ரி நம்ம ஹேலி பெரியோட ஸ்டோமும் ஜேம்ஸ் மாஸ்டர் சைக்ளாப்ஸும் வாத்தலைவா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மெதர் மேனிபுலேஷன் பண்ணி சேபர் டூத் அடிச்சு பறக்க விட்டு ரோகையும் உல்வெரினையும் எக்ஸ்மேன்ஷன் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல சைக்ளாப்ஸ் நம்ம ரோக காப்பாத்துறதுக்காக அவரோட சைட்ல இருக்கிற டயலை திருப்பி இருப்பாரு வைசர்ல இருக்கிற டயல. இந்த மெக்கானிசம் கொஞ்சம் புதுசா இருக்கு. அவரோட பீமை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த வைசர் வச்சிருப்பாரு. இதே வைசரை லேட்டரா இதே படத்துல ஜீன் கிரேயோட வாயிலேயே நம்ம தவளவாயன் டோடு ஆசிட் மாதிரி என்னத்தையும் ஒண்ணு கக்கி விட்டுருவான். அதை எழுச்சி விடுறதுக்கும் இது பயன்படுத்துவாரு. ஆனா காமிக்ஸ்ல டோடோட ஆசிட் மூஞ்சியே பொசுக்கி விட்டுரும். ஜீன் கிரே அக்கா எப்படி மூஞ்சி பொசுக்காம இருக்கான்னு எனக்கு தெரியல. அடுத்த படத்துல பாப்பா எப்படி இருக்குன்னு. அங்க இருந்து கட் பண்ணி நம்ம மேக்னட்டோட பேஸுக்கு போய் காட்டினா அங்க நம்ம தவளவாயன் டோடு மாமா வெறிகொண்டு உட்கார்ந்துருக்காரு. ஆக்சுவலி டோட் காமிக்ஸ்ல இப்படியே இருக்க மாட்டான். இந்த ஆக்டர் ரே பார்க்குக்காகவே டோடோட மொத்த கேரக்டர் டிசைனையுமே மாத்தினாங்க. காமிக்ஸ்ல மேக்னட்டோக்கு ஒரு சப்பானி சைட் கிக்கா இருப்பான். அண்ட் அந்த மாதிரி பீத்தனமா காமெடி பண்ணிட்டு டக்கு டக்குன்னு அடி வாங்கிட்டு இருக்காம இதுல ஆக்சுவலா ஒரு பேடாஸான கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அவன் வரக்கூடிய சீன்ஸ் அவன் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பக்காவா பாட்டே கிளப்பிட்டு இருந்தது. அண்ட் இந்த படத்துல கேரக்டர் சேஞ்ச் பண்ணதுனால அப்படியே காமிக்ஸ்லயே இவனோட மொத்த கேரக்டர் டிசைனையுமே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படம் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். காமிக்ஸ்ல நம்ம தவளவாயன் மிஷின்ஸ் கூட ரொம்ப ஒன்றி போன மனுஷன். அதனால மேக்னட்டோட அந்த மியூட்டேஷன் மிஷினுக்கு இவன் தான் ஒரு கீ டிசைனரா இருப்பான். அதை நம்ம சேபர் டூத் அவனை கிராஸ் பண்ணி வரும்போது அவன் அதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் தவளவாயம் மட்டும் இல்ல மெட்டல் மண்டையனும் கூட. மேக்னட்டோ சேபர் டூத் பார்க்க போகும்போது மேக்னட்டோட டெஸ்க்ல ஒரு நியூட்டன் ஸ்கிராடல் இருக்கும். ஆனா உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும் அதுல எந்த ஒரு ஸ்ட்ரிங்ஸுமே இருக்காது, காத்துல மறந்துக்கினே இருக்கும். இதை வச்சு என்ன சொல்ல வரானுங்கன்னா நம்ம மேக்னட்டோ வந்தனால ஒரு விஷயத்த ஃப்ளூவெண்டா பேசிக்கிட்டே சைட்ல ஓரமா தான் அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த சின்ன மைன்யூட்டான விஷயத்தையும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இத்தனை வருஷங்கள்ல அவரோட மொத்த மேக்னெட்டிக் பவரையும் அவர் மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்படிங்கறத சொல்லாம சொல்ல வராங்க. அதுவும் ஸ்கிரீன்லயே காட்டியிருக்கானுங்க பக்கா. ஆனா அந்த மனுஷன் அங்க இருந்து நடந்து போகும்போது அந்த நியூட்டன் ஸ்கிராடல் அப்படியே கீழே விடுற மாதிரி காட்டியிருப்பானுங்க. இதெல்லாம் விஷுவலா பார்க்கும் போதே நச்சுன்னு இருக்கு. ஆனா அந்த டைம்ல இதெல்லாம் இந்தியாவுக்கு வந்த மாதிரி நான் கேள்விப்படல. அண்ட் அங்க இருந்து எக்ஸ்மேன்ஷனோட லேபுக்கு வந்தா நம்ம ஜீன் கிரேக்கா ஊசி எடுத்து லோகனோட வயலே குத்தலான்னு போவாங்க. அண்ட் இந்த இடத்துல லோகனோட பாஸ்ட் டிராமாவை பக்காவா யூஸ் பண்ணிருப்பானுங்க. பழசெல்லாம் ஞாபகம் இல்ல தான், பட் இருந்தாலும் அவனோட மசில் மெமரி டக்குன்னு ஆக்டிவேட் ஆகி எவனா இருந்தாலும் வாங்கடா ஒத்தை கொத்த பத்திரலாம் அம்மாலை அப்படின்னு யாரு என்னன்னே தெரியாம கழுத்த நடிக்க போயிருப்பா. அப்படி பாஸ்ட் மசில் மெமரி டக்குன்னு அவனை விட்டு போகாது இல்ல. அண்ட் அங்க இருந்து ஓடி வந்து என்னடா மண்டைக்குள்ள ஏதோ வார்த்தை கேக்குதுன்னு எக்ஸ்மென்ஸோட யூனிஃபார்முக்கு இடத்துக்கு வருவாரு. அண்ட் இங்க நம்ம உத்து கவனிச்சோம்னா இங்க 3 மேல் யூனிஃபார்ம் 3 ஃபீமேல் யூனிஃபார்ம் இருக்கும். ஆனா இந்த படத்துல ஃபைட்டுக்குன்னு வெளியே போறதே கொஞ்சம் பேர் தான். சைக்ளாப்ஸ், ஸ்டோம், ஜீன் கிரே, கடைசியில வந்தாரு விநாயகன்ற மாதிரி நம்ம உல்வெரின். அப்ப மீதி ஒரு பொம்பளை சொக்காவும் ஒரு பையன் சொக்காவும் யாருக்கே இருக்கும். மேபி ஒன்ன தூக்கி ரோகுக்கும் இன்னொன்னு தூக்கி ஐஸ் மேனுக்கும் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கலாம். மேபி தான் ஆக்சுவல் ரீசன் வேற. படத்தோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆர்ட்லயே நம்ம மிஸ்டர் பீஸ்ட் அவன் பேர் என்னப்பா நடமாடும் பீஸ்டா அந்த பையல தூக்கி உள்ள போடலாம் தான் பிளான். ஆனா ஸ்டான்லி தான் உள்ள பூந்து குட்டையை குழப்பி எப்பா இவங்க 3 பேரை முதல்ல வச்சுப்போம், அதுக்கப்புறம் லோகனை உள்ள கொண்டு வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு லோகனுக்கும் சைக்ளாப்ஸுக்கும் நடக்கிற அந்த காமெடியான பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ஜாலியா கொண்டு போவோம். எல்லாரையும் உள்ள போட்டு திணிக்காண்டானே இந்த பீஸ்ட் ஐஸ்மேன்ற மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டாரு. இவங்கெல்லாம் ஒரிஜினல் எக்ஸ்மேன் காமிக்ஸ்ல வந்த ஒரிஜினல் 6 எக்ஸ்மேன். ஸ்டான்லி போல்டான முடியுதான்ப்பா. அண்ட் அங்க இருந்து அப்படியே வந்தா எக்ஸ்மேன்
மேன்சனை சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம செத்தப்போலோட நல்ல நண்பன் கொலாசஸ் மண்டையனை காட்டியிருப்பாங்க. ப்ரோ நானும் அந்த படத்தை பூரா பார்த்திருக்கேன், எவர் சில்லர் பிளேட் மண்டையனை பார்த்ததே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க ஒரு பிள்ளையாண்டா உட்கார்ந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் கொலாசஸ். இந்த படத்தோட அடுத்த பார்ட்ல இவனை அப்படியே ரீகேஸ் பண்ணிருப்பாங்க. வேற ஒன்னும் டல்மோர் கில்மோர்னு எவனோ ஒருத்தன் நடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் வரிசையா ஒரு 2-3 படத்துல அந்த மனுஷன் தான் நடிச்சிருப்பா அப்படி. ஆனா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் கொலாசஸை காட்டினது இந்த பையன் மூலமா தான் காட்டியிருக்கானுங்க. எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் படத்தை பார்க்கும்போதே நோட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல தட்டி விட்டுருப்பாங்க. அண்ட் அங்க இருந்து தாய் வந்து நம்ம ஜீன் கிரேக்கா உல்வெர்னோட பாடியை பத்தி மொத்தமா ரிசர்ச் பண்ணிட்டு, இந்த பையன் சாதாரண பையன் இல்ல, மொரட்டு சாதா பையன் அப்படின்னு அவனோட உடம்புல இருக்க எல்லா மேட்டரையும் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஆக்சுவலா நம்ம பீஸ்ட் தான் எல்லாத்தையும் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துல இருந்திருக்கணும். ஏன்னா காமிக்ஸ்ல இவன் இந்த மாதிரி ரோலே பண்ண மாட்டா, ரொம்ப சயின்டிபிக்கா இந்த பிள்ளையாண்டால அப்படியே புஷ் பண்ணி தள்ளி போயிருப்பாங்க. அண்ட் அங்க இருந்து அப்படியே தவி வந்து நம்ம செனட்டரை கடத்திட்டு வந்து மேக்னெட்டோ கதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை ஒண்ணு விட்டுருப்பாரு. கடவுள்ன்றவன் எப்படி இருக்கணும் தெரியுமா, ஒரு நல்ல டீச்சரா இருக்கணும், ஒளியை கொண்டு வரவனா இருக்கணும், நல்ல நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், குட்னஸ் கைண்ட்னஸ் எல்லாம் நிறைஞ்சவனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அது அப்படியே அவனோட பழைய நண்பனான சார்ல்ஸ் எக்ஸேவியர் கூட சிங்க் ஆகும். அண்ட் இதனாலதான் சார்ல்ஸை இப்பவுமே எரிக் மதிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். அந்த டைம்லயே ப்ரோமான்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல தான் மேக்னெட்டோ அவரோட பயங்கரமான மியூட்டேஷன் பண்ற டிவைஸ் எடுத்து ஆன் பண்ணி விடுவாரு. அண்ட் இது ஆன் பண்றது மூலமா இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அந்த மியூட்டன்ஸோட பவர், மியூட்டன்ஸோட ஜீன் ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அதை தாங்க முடியாத மக்கள் எல்லாம் சிறஞ்சு போயிருவானுங்க. இந்த மிஷின் ஏதோ புது மிஷின் நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அதான் கிடையாது. லேட்டரா அந்த படத்துல ரோகு காணாம போகும்போது நம்ம பயமாரெல்லாம் போயிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரொஃபசர் எக்ஸ் அந்த செரிப்ரோ டிவைஸ் ஆன் பண்ணி எல்லா மியூட்டன்ஸ் எங்க இருக்காங்க, இந்த உலகத்துல எத்தனை மியூட்டன்ஸோட மைண்ட்ஸ்குள்ள எல்லாம் போய் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்ற மாதிரி செக் பண்ணிருப்பாரு. அந்த டிவைஸை உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எரிக் தான். அவனுக்கு தெரியும் அந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா தான் எல்லாரோட ஜெனட்டிக்கல் மியூட்டேஷனையும் தூண்டி விடுறதுக்காக ஒரு டிவைஸ் தான் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் அங்க இருந்து அப்படியே கட் பண்ணி நம்ம ஜீன் கிரே உல்வெர்னோட மண்டைக்குள்ள போயிட்டு அவனோட பாஸ்ட தெரிஞ்சுக்க லைட்டா ட்ரை பண்ணுவாங்க. அங்க உடம்புல ஏகப்பட்ட மேட்டர்கள் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க இருந்த சோல்ஜர்ஸ், சயின்டிஸ்ட், ஜெனரல்ஸ் மாதிரி ஏகப்பட்ட சீக்வன்ஸ் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுல ஒன் ஆஃப் த ஜெனரலா நம்ம கெவின் ஃபைகே மாமா வர வேண்டியது, ஆனா ஃபைனல் கட்ல இருந்து அவரோட சீக்வன்ஸை மொத்தமா தூக்கிட்டாங்க. அவர் மட்டும் அந்த டைம்ல மார்வலோட பிரசிடென்டா இருந்திருந்தாரு, கண்டிப்பா வந்திருக்கும். இன்னொரு கேமியோ எதிர்பார்த்திருக்கலாம். இவருமே ஸ்டான்லி மாதிரி கேமியோ மேனம் ஆயிருப்பாரு கெவின் ஃபைகே. இதே படத்துல நம்ம கெவின் ஃபைகேக்கு பதிலா நம்ம மாமா ஸ்டான்லி இதுல ஒரு கேமியோ பண்ணிருப்பாரு. நம்ம செனட்டர் கெல்லி மாமா அந்த மியூட்டேஷனால அஃபெக்ட் பண்ணப்பட்டு ஒரு நீர்வாழ் உயிரின மாதிரி ஏதோ ஒரு மேட்டரா மாதிரி மியூட்டன்ட் ஆகி கடற்கரைக்கு வந்து சேரும் போது ஒரு ஹாட் டாக் விக்கிறவனா நம்ம ஸ்டான்லி ஒரு கேமியோ கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் சத்தியமா அல்ட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கெல்லி மாமா எக்ஸ்மேனை போய் பார்த்து மேக்னெட்டோ பெருசா ஏதோ சம்பவம் பண்ண போறா, என்ன இப்படி மாத்தி விட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போய் செத்து போயிடுறான். அந்த மாதிரி தான் காட்டியிருப்பானுங்க. இதுக்கப்புறம் எங்கேயுமே வந்திருக்க மாட்டான். ரோகு அவளோட பவர்ஸை ஏடா கூடமா உள்வன் மேல யூஸ் பண்ணி அந்த பைப்ல பாதி மயக்கத்துக்கு போயிருவா. அப்படி அந்த கில்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கும் போது டக்கு நம்ம ஐஸ்மேன் மாதிரி உருவ எடுத்து வந்த மிஸ்டிக்கு அவ மண்டையை கழுவி அவளை இந்த இடத்த விட்டு போக வச்சிடறா. அவ ட்ரெயின் ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்கிறத செரிப்ரோ வச்சு கண்டுபிடிச்சிட்டு ஸ்டோமோ சைக்ளாப்ஸ் அவ்வளவே பிடிக்கலான்னு பார்த்தா சைக்ளாப்ஸோட வண்டியை காணும். அந்த வண்டியை நம்ம உள்வென் நம்ம கலவான்ட்டு ஃபுல் ஸ்பீட்ல ரோக பார்க்க போயிடுறான். அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன பையன் நம்ம சைக்ளாப்ஸை பத்தி சிரிச்சிருப்பான். அண்ட் அது ஆக்சுவலா ஸ்கிரிப்ட்ல இல்லாத ஒரு சீக்வன்ஸ், எதர்ச்சியா நடந்த ஒரு மூமெண்ட், நல்லா இருக்குன்றதுக்காக பைனல்கள்ல வச்சிருக்காங்க. அண்ட் உண்மையிலே ஹோல்சமா இருந்தது. என்ன அவங்க தாய் தான் இந்த மாதிரி பசங்கள்ட்ட எல்லாம் பேசவே கூடாதுன்னு சின்ன பையன் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இல்லன்னா அந்த சின்ன பையன் ஒரு காலத்துல கண்டிப்பா எக்ஸ்மேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன நான் சொல்றது, சைக்ளாப்ஸோட வயசரை தவளை வாயம் புடுங்கினதுக்கு அப்புறம் மொத்த சீலிங்கே லேசர் பீமால விட்டு சதற அடிச்சுட்டான். இந்த இடத்துல காமிக்ஸ்ல இருந்த மாதிரி நம்ம சைக்ளாப்ஸோட பவர்ஸை அந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ரீக்ரியேட் பண்ணல. அதுக்கு பதிலா தண்ணியை ஃபோர்ஸா பீச்சு அடிச்ச எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி ஒரு டோன்ல தான் விஎஃப்எக்ஸே பண்ணிருக்காங்க. மெல்ட் பண்ற ஒரு லேசர் பீமா தான் அது போயிருக்க வேண்டியது. அண்ட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் அதை கொஞ்சம் மாத்தி ஆல்டர் பண்ணதுனால இது ஒரு கிளாசிக்கான மாறிடுச்சு. அங்க இருந்து கட் பண்ணி நம்ம மேக்னெட்டோ மாமா ரோக தூக்குறதுக்காக உள்வெர்னோட உடம்பு ரெண்டா பிரிச்சு அப்படியே உடம்பா போத்துது. இந்த ட்ரெயினே ரெண்டா பிளந்திருப்பாரு. பட் ஆக்சுவலா செட்ல பார்த்தோம்னா ஏடா கூடமா பண்ண முடியாத வேலையெல்லாம் பண்ணி அந்த செட்டே மொத்தமா கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்கு. நம்ம ஆக்சுவலி அந்த இடத்துல பார்த்தது நம்ம மேக்னெட்டோ கிரியேட் பண்ணது இல்ல, அந்த செட்ல கிரியேட் பண்ணது. மொத்தமா அந்த செட்டே உடஞ்சு விழுந்திருக்கு. பட் யாருக்குமே எந்த ஒரு சேதமே ஆகல. அது உண்மையா இருந்ததுனாலதான் அங்க இருக்கிற எல்லா ஆக்டர்ஸோட ஜென்யூன் ரியாக்ஷனா இருக்கிறோம் அந்த கத்துற சீக்வன்ஸ். இது நடந்தோன்னா நம்ம ஹியூ ஜாக்மேன் எப்பா கட் பண்ணி தொலைங்க, ஏன்டா ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, மனசாட்சி இல்லாதவனுங்களான்னு காமெடி பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அங்க இருந்து நம்ம மேக்னெட்டோ ரோக தூக்கிட்டு வந்து எஸ்கேப் ஆகி ஹெலிகாப்டரை தப்பிச்சிடலான்னு பார்த்தா எல்லா போலீஸும் சுத்தி வளச்சுருவானுங்க. என்கிட்ட இருக்கிற பவர்ஸுக்கு நான் தான் ஏரியாவோட டாப்ல இருப்பேன், நீங்க எல்லாம் கீழே தானே கார்ல அந்த இடத்துல பறக்க விட்டு எல்லாரோட துப்பாக்கி கண்ட்ரோல் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த நேரத்துல இவனோட ஹெல்மெட்டுக்குள்ள சார்ல்ஸால போக முடியாம அவன் கூட இருந்த மண்டையை பேசி கழுவிட்டு எரிக்கி இதெல்லாம் விட்டுருப்பா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கவன் மண்டையை விட்டு நீ போலன்னா இந்த மண்டையை செதற அடிச்சிருவேன்னு போலீஸ்காரன் நெத்தியில புல்லட் வச்சு காட்டிட்டு நிப்பான். அண்ட் இதை அப்படியே எக்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்த கெவின் பேக்கனோட மண்டையில மேக்னெட்டோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த காயினை இறக்குற சீக்வன்ஸோட அப்படியே எக்ஸாக்ட் ரெப்ளிகா தான். எக்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் தான் இந்த படத்துக்கு ப்ரீக்வலா இருக்க வேண்டிய படம். டைம்லைன் வரையா எக்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முன்னாடியே நடந்திருக்கும். அதனால நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் இது திரும்பவும் பண்றதுக்கு தயங்க மாட்டான், கண்டிப்பா இன்னொரு உயிர் எடுத்துருவான், இன்னொரு தேவையில்லாத உயிர் போக வேண்டான்றதுக்காகவே மேக்னெட்டோ அங்க இருந்து தப்பிக்க விட்டுருவாரு நம்ம சார்ல்ஸ் எக்ஸேவியர். அண்ட் அங்க இருந்து நம்ம எக்ஸ்மேன் எல்லாரும் சூட்டை போட்டுக்கிட்டு மஜ்ஜாவா நம்ம ரோக தேடி போக போறாங்க. அண்ட் அப்ப நம்ம
உள்வரின் கேட்பாரு, எப்பா எப்ப பார்த்தாலும் இந்த யூனிஃபார்ம் தான் வெளியே போவீங்களா நீங்க அப்படின்னு கேட்கவும் சைக்ளாப்ஸ் காமெடியா, அப்ப எல்லாரும் கண்ணையும் பறிக்கிற மாதிரி எல்லா ஸ்பெண்டிக் சூட்டை போட்டு போமத்தம்பே அப்படின்னு ஒரிஜினல் காமிக்ஸ்ல அவங்க போடுற சூட்டை கலாச்சு விட்டுருப்பாரு. அண்ட் இப்ப வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, டூம்ஸ்டேலையும் இவர் அதே சூட்டு தான் போட்டாகணும், நீ வாடி அப்புறம் நான் உள்வரின் நோட்டு ஒன்ன கலாக்கி விடுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த காமிக் புக் மூவிஸ்ல எல்லாத்தையும் எக்ஸாக்ட் காமிக் புக் அக்யூரேட் சூட் இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி காணியா கிரிஞ்சியா காமெடியா இருக்கான். அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி கிளம்சியா இருக்கிறதுனால இவனுங்களே லைவ் ஆக்ஷனுக்கு வேற மாதிரி ஒரு சூட் கிரியேட் பண்ணலான்னு இந்த எக்ஸ்மென் படத்துல வேற மாதிரியான ஒரு லைவ் ஆக்ஷன் சூட்டை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது நல்லாவுமே இருந்தது. அண்ட் ரைட்டிங்குமே மெச்சூரா இருந்தது. எந்த சின்ன பசங்களுக்கு பிடிக்கணும்ன்றதுக்காக எல்லாம் எடுக்கல, ரியல் வேர்ல்ட விட்டு எடுத்திருந்தானுங்க. அந்த ஸ்டோரி எல்லாமே மனசுல பதியணுன்றதுக்காக ரியல் ஈவென்ட்ஸையுமே எடுத்துட்டு வந்து பக்காவான ஸ்கிரிப்டோட கொண்டு வந்திருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல ஃபோர் ஷேடோ பண்ண மாதிரி ஃபைனல் ஃபைட்டுக்கு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்வரின் மத்த எக்ஸ்மெனை விட்டுட்டு பிரிஞ்சு போகும்போது பில்லருக்கு பின்னாடி இருந்து இன்னொரு உள்வரின் வருவா. அப்படி அண்ட் அது பச்சையே தெரியும் உள்வரின் கிடையாதுன்னு. ஏன்னா உள்வரின் பில்லருக்கு அந்த பக்கத்து போனாரு, ஆனா பில்லருக்கு பின்னாடி இருந்து இன்னொரு உள்வரின் மாதிரி வேரியன்ட் வராங்க. அந்த வேரியன்ட்லாம் கிடையாது, நம்ம மிஸ்டேக் அக்கா தான் ஒரு மாதிரி ஃபேக் கிளாஸை வச்சு நம்ம சைக்ளாப்ஸ் போடலாம் ட்ரை பண்ணும்போது குறுக்கு இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி நம்ம லோகன் வந்து புடிச்சுன்னு போயிருவாரு. கூட ஆக்சுவல் ஃபேக் கிளாஸ் ஷார்ப்பா இருக்குது, டீம் அளவுக்கான ஷார்ப் இல்ல, பட் ஓரளவுக்கான ஷார்ப் இருக்குது. அதை அவ உடம்புல இருந்து தான் எடுக்கிறான்றது பச்சையா தெரியுது. ஏன்னா உள்வரின் அவளோட கிளாஸை வெட்டும் போது அவ கத்துறா வழியில, ஃபேக் கிளாஸை வெட்டுறதுக்கான ஷாட்ல தெளிவா காட்டுறாங்க. அதுல அவ ஒரிஜினல் வாய்ஸை கத்திருப்பா. ஏன்னா லோகன் கூட ஒரு சில கான்வர்சேஷன் நடத்தினாதான் அவனோட வாய்ஸை இவளால எடுக்க முடியும். லோகனோட வாய்ஸ் இதுதான் தெரியாத போது ஒரு கணிப்புல தான் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பா. அண்ட் அதை சட்டுல அதுல லைட்டா காட்டிட்டு போயிருப்பானுங்க அவளோட ஒரிஜினல் வாய்ஸ் வச்சு கத்துறது மூலமா. அண்ட் மிஸ்டிக்கை குத்தி படுக்க போட்டாச்சு, தோடையும் அடிச்சு மட்டை அடிச்சாச்சுன்னு பார்த்தா நம்ம மேக்னெட்டை இவனுக்கு மூணையும் புடிச்சுன்னு போயிடறான். எப்படியே கஷ்டப்பட்டு முட்டி மோதி போராடி ஸ்டேபர் புட்டையும் படுக்க வச்சதுக்கு அப்புறம் மேல பார்த்தா நம்ம ரோக புடிச்சு வச்சிருக்கான் மேக்னெட்டோ. அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் ரோகு கொடுத்து ரோக அந்த மிஷின்ல நிக்கி விட்டு மொத்த யூனிவர்சிட்டியுமே மியூட்டன்ஸா மாத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம எக்ஸ்மென்ஸ் எல்லாம் சேர்ந்து காப்பாத்திடுறாங்க. அப்புறம் லோகனோட ரீஜெனரேட்டிவ் பவர் லைட்டா எடுத்துக்கின்னு ரோகு மறுபடியும் சுயநலவுக்கு வந்துடுறா. அண்ட் அடுத்த படத்துக்காக ஒரு டீசரை கொடுக்கணும்ன்றதுக்காக படம் முடிஞ்ச கையோட நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் லோகன் கிட்ட ஒரு இமேஜினரி ஆல்கலி லேக்க காட்டுவாரு. இங்கதான் அவனுக்கு நம்ம வில்லியம் ஸ்டேக்கர் ஊசி குத்துன இடம், அங்க போனா உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாரு. அண்ட் உள்வரின் ரோகுக்கு குட் பை சொல்லிட்டு மறுபடியும் வெளியே வந்து சைக்ளாப்ஸோட வண்டியை எவனுக்கும் தெரியாம ஆட்டியை போட்டு கிளம்பிடுறாங்க இருந்து. இதோட படம் முடிஞ்சிட்டான்னு கேட்டா அங்கதான் ட்விஸ்ட். இப்போ நம்ம மேக்னெட்டோவை மொத்தமா பிளாஸ்டிக்கால நடந்து ஜெயில அடைச்சு போட்டுருக்காங்க. அங்க நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் வந்த வீலு கூட பிளாஸ்டிக் தான், அந்த செஸ் போர்டு கூட பிளாஸ்டிக் தான். மனுஷனால இப்போ ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா அங்க இருக்க காட்ஸ் கிட்ட இருக்கிற புல்லட்ஸ் கூட மொத்தமா பிளாஸ்டிக்கால செஞ்சது. காமெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம எரிக் அவரோட மொத்த பான்ஸையும் பறி கொடுத்துருவாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு இந்த செஸ் கேம்ல. அந்த இதுல இருந்து சிம்பாலிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, என் கூட எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாரையும் பழி கொடுத்தாவது நான் இந்த மேட்டரை நிறைவேற்றி ஆவேன், நியூட்டன்ஸ் தான் உலகத்தை ஆள போறாங்க, உன் வழி தப்புடா சால்ஸு, அண்ணன் கூட வந்து சேர்ந்துருன்னு சொல்லாம சொல்றா. அப்படி ஆனா கடைசியில மேக்னெட்டோ அவரோட கிங்கே தட்டி விட்டு சாலா வாங்கடா என்னடா வாழ்க்கை இது, இப்போ வேணா நான் கிங்க கொடுத்து தோல்வி ஒத்துருக்கலாம், ஆனா மீண்டும் பிறப்பு என்னடா பார்த்திபான்னு ஒரு சின்ன ஃபோர்ஸோட அடுத்த படத்துக்கான லீட விட்டு முடிக்கிறானுங்க. அண்ட் அவ்வளவுதான் எக்ஸ்மென் 2000 படம் மொத்தமா முடியுது. அண்ட் கொஞ்சம் பெரிய பிரேக் டவுன் மாதிரி தான் எனக்கும் தோணுது. மேபி அடுத்த ஸ்பைடர்மேன் இருக்கு, எக்ஸ்மென் அடுத்த பார்ட் இருக்கு, இப்படி போக போக டூம்ஸ்டே வரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது எல்லாத்தையும் வரிசையா பார்க்க டைமிங் குறைஞ்சிட்டே வந்துடுறேன். ஏன்னா நீங்களும் அரை மணி நேரம்லாம் ஒரே இடத்துல உட்காந்து எனக்கு மனசு தாங்காதுங்க. இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணாம வேண்டாமன்றதை மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டுருப்போங்க. டூம்ஸ்டே படத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி 500K அடிச்சிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸுக்கு மட்டும் ஒரு ஃபுல் தியேட்டர் புக் பண்ணி எல்லா டிக்கெட்டையும் கிவே பண்ண போறோம். அண்ட் இன்னும் 9 மாசத்துல மொத்தமா 500K அடிக்கிறதுன்றது இம்பாசிபிளான மேட்டர் தான். பட் ஒரு பெட்ல தோத்ததுனால இதை நான் சொல்லி தான் ஆகணும். நடக்கான்னு தெரிஞ்சு சொல்றேன் பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் தைரியம் வந்தேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி சேனலோட சித்தப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எனிவேஸ் அடுத்து ஒரு தாறுமாறு தர ரெடி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜாலக்கா குஜாலா வருங்க.